ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க டீச்சர்ஸ்? நம்ம வந்து தொடர்ந்து டெட் மேக்ஸில் சால்வ்டு கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சுருக்குகளில் நிறைய கொஷின் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே சுருக்குகளில் கொஞ்சம் டாபிக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சம்ஸு. ஸோ சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 100 பவர் எக்ஸ் டிவைடட் பை 100 பவர் -2 ஈக்குவல் டு 100 பவர் எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் -2 ஈக்குவல் டு 10 பவர் 8 எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ 100 பவரில் உங்களுக்கு வந்து எக்ஸு டிவைடட் பை 10 பவர் -2 ஈக்குவல் டு 10 பவர் 8 இது கொஷின். ஸோ 100 எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம 10 ஸ்கொயர் தான் நமக்கு 100. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 10 ஸ்கொயர்னு எழுதிடலாம். எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் -2. இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது இங்கே வந்து 2 × x என்னென்னு எழுதலாம், நம்ம 2xன்னு எழுதலாம். அப்போ 10 பவர் ஆஃப் 2x டிவைடட் பையில் இருக்க 10 பவர் -2 மேலே போகும்போது 10 பவர் +2 மாறிடும். ஸோ இங்கே வந்து இன்ட்டு வரும். 10 பவர் +2 ஈக்குவல் டு 10 பவர் 8ன்னு வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, அடுக்குக்குறி விதி சரிங்களா. ஸோ அடுக்குக்குறி விதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே 2 நம்பரும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது, கீழே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே இருக்கிறத நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா. அதுவே வகுத்தல் குறியாக இருந்தது அப்படின்னா மேலே உள்ளதை நீங்கள் கழிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பெருக்கல் குறி இருக்குது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 அடுக்கு மேலே உள்ளதை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 2x + 2 ஈக்குவல் டு 10 அடுக்கு 8. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கமும் நமக்கு சமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து நம்ம வந்து சமமாக இருக்கிறதுனால அடுக்குகளை சமப்படுத்திக்கிறேன். அடுக்குகளை சமப்படுத்தும் போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 2x + 2 ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கிது. 2x = 8 +2 அந்த சைட் போகும்போது -2 மாறிடுது. 8ல் 2 கழிச்சிட்டோம்னா 6. எக்ஸோட மதிப்பு 6. பெருக்கல்ல இருக்கிறத வகுத்தலில் கொண்டு போயிடுங்க. அப்போ வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் டி 3. எக்ஸோட மதிப்பு 3. ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு போட ஆரம்பிங்க சரிங்களா. சரி, ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ரெண்டாவது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிபனோசி தொடரின் 1 1 2 3 5 8 அடுத்த 2 எண்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபிபனோசி தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஃபிபனோசி தொடர் எப்பயுமே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும், 1 1 சரிங்களா. இப்போ வந்து இயல் எண்கள் அப்படின்னா நமக்கு என்னது 1 2 3, முழு எண்கள்னால் 0 1 2 3, முழுக்கள் அப்படின்னா மைனஸ் நம்பர்ஸ்லேருந்து ப்ளஸ் நம்பர்ஸ் வரைக்கும் இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபிபனாசி தொடர் அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 1ன்னு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1 1 இந்த 2 1ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1 நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்னு வந்துடும், 2ன்னு வந்துடும். அடுத்தது 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 3ன்னு வந்துடும். 2 + 3 ஆட் பண்ணால் 5ன்னு வரும். 3 + 5 ஆட் பண்ணால் 8ன்னு வரும். அடுத்தது ஆட் பண்ணுங்கள் 5 + 8. 5 + 8 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது, 13 வரப்போகுது. 13 13 + 8 ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது நமக்கு 21 வரப்போகுது சரிங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் 13, 21. த ஆன்சர் இஸ் சி ஆன்சருங்க. ஃபிபனாசி தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிபனாசி தொடர் திருப்பியும் சொல்கிறேன், 1 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிபனாசி தொடர்னு கேட்டாலே 1 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நம்பரை வந்த ஆன்சரோட ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5 and 3 + 5 8ங்க சரிங்களா. இப்படி தாங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபிபனாசி தொடருக்கு. மூணாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். a + b the whole square minus a minus b the whole square equal to என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து முற்றொருமைகளை பயன்படுத்திய கணக்குங்க. முற்றொருமைகள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியலை அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடுத்து அந்த முற்றுரிமைகளை படித்து வச்சுக்கோங்க. அது பின்னாடி நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுங்க. இயற்கணிதம் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு முற்றுரிமைகள் பேசிக்கில் தாங்க நிறைய கணக்கு கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதை படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்குங்க. இப்போ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், a + b the whole square. அப்போ a + b the whole squareக்கு என்ன ஃபார்முலாங்க,
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அடுத்தது பாருங்கள் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abங்க. சரிங்களா? இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் வந்து கழித்தல் குறி போடுறோம் அப்படின்னா இப்போ ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதும்போது ஒரு மைனஸால் பெருக்கி எழுதுறாங்க. அப்போ மைனஸால் பெருக்கி எழுதும்போது இந்த ஏ ஸ்கொயர் என்னன்னு மாறிடுதுங்க மைனஸ் ஏ ஸ்கொயர் மாறிடுதுங்க. இந்த பி ஸ்கொயர் என்னன்னு மாறிடுதுங்க மைனஸ் பி ஸ்கொயர்னு மாறிடுதுங்க. ஏற்கனவே மைனஸில் உள்ளது நமக்கு என்னென்னு மாறிடுதுங்க ப்ளஸ்ன்னு மாறிடுதுங்க. அப்போ இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கும் இந்த மைனஸ் ஏ ஸ்கொயருக்கும் அடிச்சிருங்க. இந்த ப்ளஸ் பிக்கும் இந்த மைனஸ் பி ஸ்கொயருக்கும் என்ன பண்ணிவிடுங்க கேன்சல் பண்ணிவிடுங்க. மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2ab இருக்குங்க, இங்கே 2ab இருக்குங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சருங்க 4ab. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 4ab. 4வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்கங்க. நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் 0.5, பி 1, சி 0.253, டி 1.001ன்னு கொடுத்துருக்காங்கங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்தகவு எப்பயுமே எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 0 is less than or equal to x is less than or equal to 1ங்க. p of x is less than or equal to 1ங்க. அப்போ இதுதாங்க நிகழ்தகவோட கண்டிஷன். அப்போ நிகழ்தகவோட கண்டிஷன் தெரிஞ்சுது அப்படின்னாலே இந்த கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாமுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 0 is less than or equal to p of x is less than or equal to 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிகழ்தகவானது ஒன்று நடக்காமல் இருக்கலாம், 0 இயலாமல் இருக்கிறதுக்கு, இல்லை இயலும் அப்படின்னா 1. அப்போ 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் நம்ம நிகழ்தகவானது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். 1க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அது நிகழ்தகவு இருக்காது அப்படின்ற ஒரு நிகழ்தகவே கிடையாது. அப்போ மேலே பாருங்கள், இங்கே 0.5 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0.253 இருக்குது, இங்கே பாருங்கள் 1.001ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது நமக்கான நிகழ்தகவு கிடையாது. அப்போ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே ஈஸியாக என்ன பண்ணிட்டு வந்துடலாம், நீங்கள் அடிச்சுட்டு வந்துடலாமுங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1.001 என்பது நிகழ்தகவாக இருக்க முடியாது. அடுத்த கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 கோணங்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனின் முறையே அவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரிய கோண இணைகள் அப்படின்னா என்ன மதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நேரிய கோண இணைகள் அப்படின்றதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா 180 டிகிரி. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன மதிப்புகள் வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். அதை வந்து கூட்டி 180 டிகிரிக்கு சமப்படுத்தணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது என்னென்ன கோணங்கள் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நேரிய கோண இணைகள் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்புகள் விகிதத்தில் கொடுக்குறாங்க 4x 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 4x + 5x எடுத்துக்கோங்க. 4x + 5x ஈக்குவல் டு 180 டிகிரி. விகிதங்கள் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படின்னா 4:5 அப்படின்ற விகிதம் கொடுத்துருக்கோம். அப்போ இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 4x + 5xன்னு பிரிக்கணும். 4x + 5x = 180 டிகிரின்னு எடுத்துக்கிறணும். இப்போ ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 9xன்னு கிடைக்கும். அப்போ 9x = 180 டிகிரி. x = 180 டிகிரி வகுத்தலில் இந்த பெருக்கல்ல இருக்க 9 வகுத்தலில் போயிடுது. அப்போ 9 9 9 18ன்னு கேன்சல் ஆகுது. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது 20 டிகிரி. எக்ஸோட மதிப்பு 20 டிகிரியாக இருக்கும்போது 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 2 8 I 2 10. நமக்கு தேவையான ஆன்சர் 80 100. சரி டீச்சர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி கொஷின்ஸோடு சந்திக்கலாம்.